அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்திகஜகேசரி வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் மட்டுமே. இது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்த்து தான் உங்களுக்கான பலன்களை சொல்ல முடியும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படி விருப்பப்பட்டேன்னா நீங்கள் இந்த கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு நீங்கள் என்ன கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணலாம். தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்கிட்ட நீங்கள் பேசலாம். இன்றைய நாள் ஆகஸ்ட் 2ஆம் தேதி 2022 செவ்வாய்க்கிழமை, சுபக்கிருத்து வருடம் ஆடி மாதம் 17ஆம் திருநாள், உத்திரம் நட்சத்திரம், கன்னி ராசி, பஞ்சமி திதி வளர்பிறை, கும்பராசி, கும்ப லக்னம், அவிட்டம் நட்சத்திரத்துக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம். சிறிதளவு காலையிலேயே பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிட்டீங்கன்னா இந்த நாள் முழுதும் நல்லாயிருக்கும். ராகு காலம் மதியம் 3 மணிலிருந்து 4 மணி 30 நிமிஷம் வரையும். யமகண்டம் இன்று காலை 9 மணி முதல் 10 மணி 30 நிமிஷம் வரையும். குளிகை 12 மணி முதல் மதியம் 1 மணி 30 நிமிஷம் வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான சுப ஹோரைகள் 10 மணி 30 நிமிஷத்துலேருந்து 11 மணி வரையும், 12 மணிலிருந்து 1 மணி வரையும், 4 மணி 30 நிமிஷத்துலேருந்து 6 மணி வரையும், 7 மணிலிருந்து 8 மணி வரையும், 10 மணிலிருந்து 12 மணி வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான சுப விசேஷமான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷ ராசி, மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் மத்தியானம் 4 மணி வரைக்கும் ஒரே போராட்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஜெயிப்பீங்க. அடிவயிறு சார்ந்த உணவு சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனம் செலுத்தணும். தேவையில்லாமல் வம்பு வழக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. ரிஷப ராசி, ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள இணக்கம் நல்லா இருக்கும். காதல் வயப்படக்கூடிய நாள். சலனங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கவனமாக இருக்கணும். குழந்தைகள்கிட்ட தேவையில்லாத வாக்குவாதங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. பக்குவமாக நடந்துக்கிறது உங்களுடைய கையில் இருக்குன்னு சொல்லலாம். மிதுன ராசி, மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரம் மேன்மை அடையிறது. மத்தியானம் 4:30 மணிக்கு அப்புறம் உங்களுடைய திட்டங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு வெற்றி பெறும். ஆசிரியர்களுக்கு, ப்ரொடக்ஷன் சம்பந்தப்பட்ட, மேனுஃபேக்சரிங் சம்பந்தப்பட்ட உற்பத்தியாளர்களுக்கு யோகமான நாளாக இருக்கும். கல்வி சார்ந்த விஷயங்களில் கவனங்கள் தேவை. எடுத்தோமா கவுத்தாமான்னு பண்ணாமல் கொஞ்சம் கவனமாக பண்ணுனா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். பொருளாதாரத்தில் நல்ல மேம்பாடு உண்டு, மத்தியானத்துக்கு அப்புறம் நடக்கும். கடக ராசி, கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசில் ஒரு சில விஷயங்கள் குத்தின்ண்டே இருக்கும். இது ஏன், எதுக்காக, இது ஏன் இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் மனசில் போட்டு குழப்பின்னு இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. மத்தியானம் 3-4 மணிக்கு அப்புறம் ரொம்ப பிரம்மாண்டமான வளர்ச்சி இருக்கும். பாசிட்டிவ் திங்கிங் ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்கள் முயற்சிகள் எல்லாமே சாயந்தரத்துக்கு அப்புறம் வெற்றி பெறக்கூடிய நன்னாளாக இருக்கப்படுது. பயணங்கள் பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். சிம்ம ராசி, சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இரும்பு சத்து உடம்புல கம்மியாக இருக்கும். அதை சார்ந்த விஷயங்கள் சாப்பிடணும். எள்ளு உருண்டை இன்றைய நாள் கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும். உங்கள் மனசுக்கு திடம் கொடுக்கும், உடம்புக்கும் ரொம்ப திடத்தை கொடுக்கக்கூடிய நன்னாளாக இருக்கப்படுது. திடீர் வலிமை பிரம்மாண்டமாக அமையும். எல்லா விஷயத்துலையுமே நன்மைகள் நடக்கக்கூடிய அபாரமான ஒரு வளர்ச்சி பெறக்கூடிய நன்னாளாக இருக்கப்படுது. கன்னி ராசி, கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொலைதூர பிரயாணங்கள் இருக்கக்கூடிய நாள். அதே மாதிரி முன்னோர்கள் சார்ந்த அனுகிரகத்தின் மூலியமாக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாள். புதிய விஷயத்தை ஆரம்பிக்க போகிறீங்க, ஜெயிக்க போகிறீங்க. நல்ல விஷயங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய நன்னாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. துலாம் ராசி, துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். அலைச்சல்கள் நிறைந்த நாளாக இருக்கும். வேலை நிமித்தமாக, வியாபார நிமித்தமாக முக்கியமான ஒரு கடிதம் சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய நாள் விரதம் இருந்து நீங்கள் ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. இரவு நேரத்தில் தூக்கமின்மைங்கிறது இருக்கும். சாயந்தரத்துக்கு அப்புறம் சூப்பராக இருக்கும்.
பிரச்சனை கிடையாது. விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் பெரிய அளவுக்கு நன்மைகள் நடக்கும். சந்திரனுடைய சஞ்சாரம் லாபஸ்தானத்தே நடந்துட்டு இருக்கிறது. முக்கியஸ்தருடைய சந்திப்பு கிடைக்கும். நன்மதிப்பு பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். கௌரவ பிராப்தம் ஏற்படும். தன லாபம் ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ள இணக்கம் பிரம்மாண்டமாக இருக்கும். காதல் கைகூடக்கூடிய நல்லாக இன்றைய நாள் இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். தனுசு ராசி, தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில், வியாபாரம், அந்தஸ்து இது மட்டும்தான் ஒரு குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி இதை மட்டுமே திங்க் பண்ணுவீங்க. மாமியாருக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அகலும், நீங்கும். சாயந்தரத்துக்கு அப்புறம் ஒரு முடிவுக்கு வருவீங்க. பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். மகர ராசி, மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொலைதூர பிரயாணங்கள், இஷ்ட தேவதையுடைய பிரார்த்தனை இன்றைய நாள் சுபிக்ஷமாக நடக்கும். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் சொல்லலாம். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி, நல்ல தகவல்கள் கண்டிப்பாக வந்து சேரும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட பிரயாணங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உச்சக்கல்வி, உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய தேக்க நிலைகள் அகலும். கும்பராசி, கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கால் சம்பந்தப்பட்ட வலி வேதனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். ஒரு சில பேருக்கு அலர்ஜி, ரேஷஸ் மாதிரி விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இரவு நேரத்தில் கண்மொழிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. எள் உருண்டை ஆஞ்சநேயருக்கு நைவேத்தியம் பண்ணி நீங்கள் இந்த நாள் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. ஒரு 5 பேருக்கு சேர்த்து கொடுங்க, பிரச்சனை கிடையாது. மீன ராசி, மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய மனுஷாளுடைய சந்திப்பில் கவனமாக இருக்கணும். மத்தியானம் வரைக்கும் போலிகளை நிறையா பேரை பார்ப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன தடைகள் நடக்கும், வாக்குவாதங்கள் நடக்கும். சாயந்தரத்துக்கு அப்புறம் ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைகளுடைய மன வருத்தம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்குது. கொஞ்சம் கவனங்கள் தேவை. பொருத்தம் அப்படிங்கிறது கொஞ்சம் மனப்பொருத்தம் கொஞ்சம் அடி வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனங்கள் தேவை. முக்கியமான விஷயங்களை சாயந்தரத்துக்கு அப்புறம் பண்ணுறது ஜெயிக்கிறோம். இந்த நாள் யாருக்கு லக் ஃபேக்டர் பயங்கரமாக ஹெல்ப் பண்ண போகிறது, பாக்கியம் வரப்போகிறது அப்படின்னு பார்த்தோம்னா கன்னி ராசி, உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு யோகமான ஒரு நாளாக இந்த நாள் இருக்க போகிறது. எடுத்த காரியங்கள் எல்லாமே பயங்கரமான வெற்றியை கொடுக்கும். இன்றைய நாள் எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்கணுங்கிறதுக்காக எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோண குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.